உக்ரைனோட ஒரு முக்கியமான சிறையை ரஷ்யாவோட ட்ரோன்கள் தாக்குனதுல பல நபர்கள் இறந்திருக்கிறதா உக்ரைன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஓவர் நைட்ல ஈவினிங் ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் உக்ரைனோட 79க்கும் அதிகமான பகுதிகளில் ரஷ்யா உங்களோட ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுல 26 சிவிலியன்ஸ் வரைக்கும் இறந்திருக்கிறதா ஜெலன்ஸ்கி அவரோட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்காவோட அதிபர் உனக்கு 12 நாள் தான் டைம்னு ஒரு கெடுவை விதிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தனா நீ என்னடா எனக்கு கெடு விதிக்கிறது, நான் என்னோட அட்டாக்கை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், என்னோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனுக்கான அந்த கோலை நான் அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த ட்ரோன் அட்டாக்ஸையும் மிசைல் அட்டாக்ஸையும் உக்ரைனுக்குள்ள நிறுத்த மாட்டேன்னு திரும்பவும் ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மோதல் போக்குல இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியில வந்திருக்கு. அதே டைம்ல Su-57க்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை Su-35 அட்டாச் பண்ணி இப்ப ரஷ்யா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கேட்டாம் புக்ஷோங்கன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த உக்ரைனுக்கு எதிரான அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த 79 இடங்கள்ல நடத்தின ட்ரோன் தாக்குதலானது சரியா ட்ரம்ப் அவர்களோட அந்த வார்னிங் அப்புறமா வந்திருக்கு. 50 நாள்ல ஆரம்பிச்ச அந்த கெடுவானது 10ல இருந்து 12 நாட்களுக்குள்ள சுருங்கினது. எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னதான், ரஷ்யா இதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா உக்ரைனுக்கு எதிரான அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை பாதியா குறைச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல கரெக்டா 104க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் 79 இடங்களுக்கும் அதிகமா ஸ்பாட் பண்ணப்பட்டு பல இடங்கள்ல அது நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டதா உக்ரைன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல ஜாப்ரோசிஷியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறையில 10க்கும் அதிகமான ட்ரோன்ஸ்ன்றது அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு அட்டாக்ல 16 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் 12 வந்த செய்தி, அப்புறம் 14, இப்ப 16ல நின்றுட்டு இருக்கு. இந்த 16 நபர்கள் இறந்தவங்களும் அங்க இருந்த சிறை கைதிகள், சில ராணுவ அதிகாரிகள் அதுல இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் நடந்த அட்டாக்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஜெரானியம் ட்ரோன்ன்றது மோதி வெடிச்சதுல ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துட்டதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கிறது எல்லாமே வார் கிரைம் லிஸ்ட்ல தான் வரும். அதே மாதிரி பிரிசன் அடிக்கிறதுமே வார் கிரைம் லிஸ்ட்ல தான் வரும். இதுக்கு ரஷ்யா என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, நாங்க பிரிசன் மட்டுமே குறி வச்சு இந்த இடத்துல அடிக்கல, உக்ரைனோட ரெக்ரூட்மெண்ட் ஆபீசர்ஸ் அதிகமா ராணுவத்தை ஆட்களை சேர்க்கிறதுக்காக சிறை கைதிகளை உக்ரைன் அந்த இடத்துல இருந்து கூட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதை பத்தின இன்டெல் இன்புட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பிரிசன் மேல நாங்க அட்டாக் பண்ணோம். இதனால உக்ரைனோட ஆபீசர்ஸும் இறந்திருக்காங்க. இதை உக்ரைனே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நாங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இந்த இடத்துல கொடுக்க தேவையில்ல, உக்ரைன் என்ன தில்லுமுள்ளு வேலையை பண்ணாங்களோ அதை அவங்களே வெளியில எவிடன்ஸா சொல்லிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது உக்ரைன் பண்ணது எனக்கு தெரிஞ்ச தப்பு கிடையாது. பிரிசனர்ஸ் ரஷ்யாவும் ஏற்கனவே இந்த போர்ல பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட தண்டனையை பாதியா குறைக்கிறது, இல்ல இந்த போர்ல நீ ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீ சண்டை போட்டினா தண்டனையே இல்லாம வெளியே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யாவும் இந்த மாதிரி சில சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இப்போ உக்ரைன் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணப்போ ரஷ்யா அந்த பிரிசன் அடிச்சதும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறதும் வார் கிரைமோட லிஸ்ட்ல தான் வரும். இந்த மாதிரி ஒரு போர் சூழல்ல முக்கியமான சில இடங்கள் அடிக்கக்கூடாது, அதுல இந்த 2 இடங்களுமே வரும். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இந்த 12 நாள் அல்டிமேட்டியம், இதை நீங்க எப்படி சொல்றது, நீங்க ரஷ்யாவுக்கு யாருமே டைம் லைனை செட் பண்ணாதீங்க. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட டாமினன்ஸ்ன்றது உலகத்தோட பல பகுதிகளில் இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மற்ற நாடுகளுக்கு எப்படியோ தெரியாது, நீங்க என்னைக்குமே ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்குள்ள எங்களால் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாது. இந்த SMO ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்றது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன் குறிக்கோள்கள் நிறைவேற வரைக்கும் இந்த யுத்தமானது தொடங்கும். டீநாசிபிகேஷன் பண்ணிட்டு உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இந்த யுத்தத்தை நாங்க நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள்லாம் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருந்துச்சுல. சில நாட்களுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தப்போ இதே டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புதின் அவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமை உடையவரோ, இல்லை எந்த அளவுக்கு ரொம்ப சில எப்படி சொல்றது அதிரடியான நடவடிக்கைகளுக்கு பேர் போனவரோ, டிமிட்ரி மெட்வெடேவ் அதுக்கு கொஞ்சம் சலைச்சவர் கிடையாது. இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலோட முக்கியமான சேர்பர்சனாக இருக்கக்கூடிய அவர் பிரசிடென்டா இருக்க டைம்ல நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஆனால் இப்போ இந்த போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாற்றி இந்த 2 நாட்டோட தலைவர்கள் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை யுத்தம் மட்டும் 2 நாடுகளுக்கு நடுவில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது R-77M சொல்லக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைல ரஷ்யா இப்போ Su-35 வச்சு இன்னைக்கு சில இடங்கள்ல அந்த விமானமானது ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோ இல்ல ரஷ்யாவோட டெலிகிராம் சேனல்ஸோ யாரும் இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை வெளியிடல. பொதுமக்கள் இந்த விமானமானது அதோட பேஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுறப்போ அதோட இமேஜஸ் எடுத்து வெளியிடுறது, சில விமானங்களை லோ ஃபிளைங் ஆல்டிடியூட்ல ஸ்பாட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த இமேஜஸ் ஆனது லீக் ஆயிருக்கு. இது ரொம்பவே தெளிவா ஒரு விஷயத்தை காமிக்குது. Su-57க்காக தயாரிக்கப்பட்டதா இந்த R-77M சொல்றது. ஏன்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னது. நீங்க நார்மலா R-37 பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் பேல் ஆட் பண்றதுக்காக ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த சைஸ்ல முக்காவாசி
தான் இருக்கும் இந்த R77M சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட். இது Su-57ஓட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த ஏவுகணைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல Su-35 யூஸ் பண்றது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா மாத்துறாங்கன்றது ரொம்ப தெளிவாக காமிக்குது. இந்த R77M பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்ல மோஸ்டா இது பயன்படுத்தப்பட்டதா செய்தி கிடையாது. ஆனா மேபி இது யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னா இந்த R77ன்றது சைனாவோட PL-15, அமெரிக்காவோட AM-120 மெட்டேர் மிசைல்ஸ் அந்த ஒரு கேட்டகரியின் கீழே வரும். இதோட அதிகபட்ச ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 180 இருந்து 220 கிலோமீட்டர்கள் வரைக்கும். சீனா என்ன ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்களோ அதே ஒரு தொழில்நுட்பத்தை தான் இந்த ஒரு ஏவுகணையில ரஷ்யாவை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல டுவல் பல்ஸ் ராக்கெட் மோட்டாரா யூஸ் பண்ணிருப்பாங்க. இது என்ன பண்ணுனா நார்மலா இப்போ ஒரு மிசைல் வந்து ஆன் ஆகுது, இக்னைட் ஆகுதுன்னா அதோட பாதைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபியூல் கன்சம்ஷனையும் அதோட எக்ஸாஸ்டோட பவரையும் அது மாற்றும். இந்த டுவல் பல்ஸ் மோட்டார் என்ன பண்ணுனா அதுக்கு தேவைப்படக்கூடிய டைம்ல இது இன்னும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கும். இப்போ வந்து இதோட ரேஞ்ச் வந்து 220 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டர் இல்லை 180 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் ஒரு மிசைல் நீங்கள் வந்து ஒரு விமானத்தை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த மிசைலை வந்து அதை டார்கெட் லாக் பண்ணி அனுப்பிட்டீங்க. இல்லை அந்த விமானம் இங்கே இருக்கு, இது இந்த பகுதியை நோக்கி தான் ஒரு இல்லை அந்த விமானம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி இதை ஏவிட்டீங்கன்னா ஃபயர் அண்ட் ஃபர்காட் கேட்டகரி கீழே இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ப்ரீ பிளான்டு ட்ரெஜெக்டரியில் அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் அதோட APW அட்வான்ஸ்டு ஃபேஸ்டு அரே ரேடார்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆன் ஆகிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது பாட்டு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்படி டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த விமானத்திலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கப்போ அதோட ஆன்போர்டில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் ஆனது இப்போ பேட்ரியாட் இன்டர்செப்டர்ல என்ன ஒரு சென்சார் யூஸ் பண்றாங்களோ என்ன ஒரு ரேடார் யூஸ் பண்றாங்களோ எக்ஸாக்டா அதே செட் ஆஃப் ரேடார்ஸ் தான் இந்த இடத்துல இந்த ஒரு மிசைல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் கிட்ட போகிறப்போ இதோட ஆன்போர்ட் ரேடார்ன்றது ஆக்டிவேட் ஆயிடும். இது வந்து நான் 30 கிலோமீட்டர் சொல்றது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மிசைலோட ரேடார் சீக்கர்ன்றது ஆன் ஆயிடும். இந்த மாதிரி இந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த மிசைல் அதோட ட்ராக்கிங் ஆரம்பிக்கிறதுனால இந்த விமானத்துக்கான அந்த எஸ்கேப் ஜோன் சொல்லுவாங்கல்ல அதை தாண்டி தப்பிக்கிறதுக்கு அது வாய்ப்பே கிடையாது. PL-15 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சொல்லப்படுதோ, அமெரிக்காவோட AM சீரிஸ்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு மிசைல். அதுவும் இந்த டூவல் பல்ஸ் மோட்டாரை இது யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதோட வேகம்ன்றது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ஸை கம்மியான டைம்ல ரீச் பண்ணும். ஸோ அந்த விமானம் நினைச்சாலும் உள்ள வரக்கூடிய இந்த மிசைல் அவங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சு, ஏன்னா மோஸ்டா இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாமே அந்த விமானத்தோட பக்கவாட்டெல்லாம் போயிட்டு அடிக்காது, நேரடியாக போயிட்டு ஃபியூசலேஜில் அடிக்கும், அப்படி இல்லைனா பின்பக்கத்தில் போயிட்டு அடிக்கும். இப்படி பின்னாடி வரக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுன்றது நல்ல சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு மிசைலை ஃபயர் பண்ணிட்டோம், ஒரு ஏர் டு ஏர் காம்பேட்ல அந்த விமானத்தை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு இந்த மிசைலை ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா எதிராளியோட விமானம் தப்பிக்கிறதுக்கு இந்த இடத்துல சான்ஸ் ஆனது ரொம்ப கம்மி. அப்போ Su-57க்கு பதில் இதோட வெப்பன்ஸ் பேல Su-35ல இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா Su-35 கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனோட விமானங்களுக்கு எதிரான அந்த ஒரு ஆக்ஷன்ல இந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த R-77 ரஷ்யாவோட ஆர்சனல்ல சேர்ந்தது ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா இது வந்து அமெரிக்காவோட இந்த AM சீரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அந்த ஒரு ஏவுகணைகளுக்கு எதிராக தான் சோவியத் யூனியன் தயாரிச்சாங்க. ஆனால் 80களுக்கு அப்புறம் இதுக்கு ப்ராப்பரான ஃபண்டிங் போல. 90ல் சோவியத் யூனியன் விழுந்துருச்சு. ஆனால் 95ல் இது ஒரு சீரியஸில் அமெரிக்காவோட கவுண்டர் பார்ட்டை அவங்க இந்த இடத்துல லான்ச் பண்ணிட்டாங்க. சீனா 2005ல் லான்ச் பண்ணாங்க. ரஷ்யா 2015ல் தான் சிரியா யுத்தத்தில் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் கேப்ன்றது இந்த இடத்துல அதிகமாக இருக்கப்போ இதோட அப்கிரேடட் வேரியண்ட்டை உருவாக்கி R-77லேருந்து அப்கிரேட் பண்ணி ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி R-77M சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி கீழே இந்த ஒரு ஏர் டு ஏர் மிசைலை இப்போ ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி சில நாட்களில் Su-35 உக்ரைனோட ஏதாச்சும் ஒரு விமானத்தை டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரஷ்யா திரும்பவும் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க. ரஷ்யாவுக்கு வில்லங்க வெளியில் இல்லை, அவங்களோட ஒட்டுமொத்த விமானங்களோட நடமாட்டத்தையும் அது பக்கத்தில் அந்த பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களே இப்போ ஆன்லைனில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ரஷ்யா உக்ரைனும் திரும்ப அவங்களோட ஏரியல் பேட்டில் இன்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஸ்டோவாண்டன் பகுதியில் திரும்ப உக்ரைன் ட்ரோனை வச்சு அடிச்சதுல ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க. ஸோ திரும்ப இந்த 2 நாடுகளும் மாற்றி ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்போட அந்த 12 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இடத்துல அமைதியானது கொண்டு வரப்படுதா இல்லை இவர் எரியிற நெருப்பில் இன்னும் எண்ணெய் ஊற்றிருக்காருன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.